அனைத்துலக உயிரோடை தமிழ் IRC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். என்று நாங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் நாடு புதிய அணு சக்தியை ஒப்பந்தத்தை, அந்த நியூக்ளியர் டீலை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த நாடு கடுமையான ராணுவ நடவடிக்கையை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த எச்சரிக்கை தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது பேச்சுவார்த்தை குழம்பியுள்ள நிலையில் வெள்ள மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் இருவருக்கும் இடையில் கூட்டம் நடைபெற்றது. என்ன நிலைமை என்று கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால், பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்திருந்தன. அமெரிக்கா முற்றுமுழுதாக ஈரான் அதாவது யுரேனியத்தை சுத்திகரிப்பதை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருந்தது. அடுத்ததாக பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று சொல்கிற கண்டம் விட்டு கண்டம் பாய்ற ஏவுகணைகள், அதின் தூர வீச்சை 300 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 200 மைல் தூர வீச்சாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். அதை இரண்டையும் ஈரான் மறுத்துவிட்டது. ஈரான் சொன்னது, அதாவது யுரேனியம் தங்களுடைய உரிமை, அதை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது, வேணுமென்றால் குறைக்கல, நாங்கள் அணு ஆயுதம் செய்யவில்லை, உங்களுடைய பார்வையாளர்களை அனுமதிக்கலாம், அதுகளை செய்யலாம் என்று சொல்லியும், அடுத்ததாக ஏவுகணையை பற்றி அதில் நாங்கள் காம்ப்ரமைஸுக்கு வரப்போவதில்லை, ஏவுகணை தொழில்நுட்பத்தை பற்றி நான் பேசவே தேவையில்லை என்ற மாதிரி அவர்கள் கூறிவிட்டார்கள். உடனடியாகவே அதனை முறித்து கொண்ட ஸ்டீவ் விட்காஃப் நேரடியாகவே ஏப்ரஹாம் லிங்கன் விமான தாங்கி கப்பலுக்கு சென்றிருந்தார். அங்கு அவர் கப்பலில் இறங்கி அந்த படையினருடன் அந்த யூனிஃபார்மிலேயே அவர்கள் பல புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்திருந்தன. அதாவது ஏதோ அதற்கு பிறகு ஈரானை அடிக்கப் போவது போல ஒரு மிரட்டலாகத்தான் இருந்தது. அதன் பிற்பாடு இஸ்ரேல் அதிபர் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்தார் 11ஆம் தேதி. அப்போது மூடிய அறைக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நெத்தன்யாஹுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் ட்ரம்ப் தான் பேசியிருந்தார். அவர் கூறியிருந்தார் என்னென்று சொன்னால், பேச்சுக்களின் போது தாங்கள் ஈரானுடன் பேசுவதற்கும் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்குவதாகவும், அதை ஈரான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும், அவ்வாறு அந்த சந்தர்ப்பத்தை ஈரான் பயன்படுத்தாது விட்டால் அந்த முதல் செய்த மிட் நைட் ஹமர் மாதிரி ஒரு தாக்குதல் அதை விட மோசமாக இருக்கும். அது மட்டுமல்லாத அவர் சொன்னார், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்று தெரியாது என்றெல்லாம் ட்ரம்ப் பலமையா அவர் பேசுவது போலதான் பேசியிருந்தார். ஆனாலும் அமெரிக்கா உடனடியாக தாக்குதலை நடத்தும் அந்த நிலைமைக்கு இல்லை. இரண்டாவது விமானம் தாங்கி கப்பலை, அதாவது USS ஜோர்ஜ் புஷ்ஷை அனுப்ப போவதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அதற்கு அமெரிக்க அதிபர் ஒப்புதலை அளிக்கவில்லை. ஆனால் சொல்லுகிறார்கள் அதை அனுப்ப போவதாகவும், தற்போது அங்கு நிற்கின்ற USS ஏப்ரஹாம் லிங்கனுடன் இது இணையும் என்று சொல்லியும், அவ்வாறு இணைந்தால் மிக பாரிய ஒரு பலம் அந்த பிரதேசத்துக்கு கிடைக்கும் என்று சொல்லியும், அதன் மூலம் ஈரான் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கலாம் என்ற துணியிலும் பலரும் பேசியிருந்தார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஏற்கனவே இருக்கின்ற விமானம் தாங்கி கப்பல், இந்த கப்பல் என்று சொல்லி ஈரான் ஒன்றை கூறிவிட்டது, மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்கள் என்ற கதைக்கே இந்த முறை இடம் இல்லை. தாக்குதல் என்றால் அது பிராந்திய போராக மாறும். பிராந்தியத்தில் இருக்கின்ற அத்தனை தளங்களையும், அமெரிக்காவின் தளங்களையும் நாங்கள் தாக்கி அளிப்போம் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் அமெரிக்கா சிரியாவில் உள்ள தனது தளத்தை இந்த வாரம் அகற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை பொறுத்தவரையில் அவரின் அரசியல் தப்பி பிழைப்பதற்கு இந்த போர் தேவையாக இருக்கின்றது. எனவேதான் அவசரமாக அங்கு சென்றிருக்கின்றார், ட்ரம்பை இந்த போருக்குள் இழுத்து விடுவதற்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்கள் வெளிவந்திருந்தன. அதன் ஊடாக ட்ரம்புக்கு மேற்கொண்ட அழுத்தம் ஒரு பக்கம் இருக்க, அந்த அழுத்தத்தின் மூலம் ட்ரம்பை இந்த பொறுப்பில் இழுத்து விடுவதற்கான முயற்சியைத்தான் நெத்தன்யாஹு இறுதி வரை முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ட்ரம்ப் அதற்கு அந்த பொறுப்பில் விழவில்லை போலதான் தெரிகிறது. ஆனால் அதை உடனடியாக நாங்கள் கூறவும் முடியாது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப வெனிசுலாவில் இடம்பெற்றது போல ஒரு சிறப்பு நடவடிக்கை என்பது எந்தளவுக்கு அங்கு சாத்தியமாகும் ஈரான்? ஏனென்றால் ஈரான் ஏற்கனவே
மிகவும் ஒரு அலர்ட்டாகத்தான் இருக்கின்றது. எந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கான உதவிகளை சீனாவிடமிருந்தோ ரஷ்யாவிடமிருந்தோ எல்லா இடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போதைய நிலையில் ரஷ்யா ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்ட உதவிகளை வழங்குவது போலதான் தெரிகின்றது. ஆனால் சீனா முற்றுமுழுதாக ஈரானுக்கான உதவிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. ஈரானுக்கு உதவிகள் வழங்கி கொண்டிருக்கின்றது சீனா என்று சொன்னால், போர் என்று வந்தால் சீனாவுடைய ஈடுபாடு எவ்வளவு தூரம் இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் ரஷ்யா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உதவிகளைத்தான் வழங்கி கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ரஷ்யாவின் சேர்ந்த 1.3 மில்லியன் மக்கள் இஸ்ரேலில் வாழ்கிறார்கள். அது இஸ்ரேலின் சனத்தொகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15% சனத்தொகை. இது 2022 ஆண்டு கணக்கெடுப்பு. அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 90ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியின் பின்னர் பெருமளவானவர்கள் இஸ்ரேலுக்கு குடிபுகுந்திருந்தார்கள். அதில் பலர் தொழில்நுட்பத்துறையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். எனவேதான் ரஷ்யாவின் ஏவுகணை தொழில்நுட்பத்தை அவர்களிடமிருந்து பெற்று ரிவர்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் என்று சொல்றது, அதன் மூலம் இஸ்ரேல் இந்த அயன் டோம்களை அமைத்ததாகவும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியதாகவும் கூட கூறப்படுகின்றது. அப்ப ரஷ்யாவுக்கு ஒரு இரண்டும், அதாவது இஸ்ரேலையும் அனுசரித்து ஈரானையும் சமாளித்து கொண்டு போற ஒரு நிகழ்ச்சி நிரலில் ரஷ்யா இயங்குகிறதோ என்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்று சொன்னால் 2007ஆம் ஆண்டு ஈரான் S-300 ரக ஏவுகணைகளை ரஷ்யாவிடம் வாங்க முற்பட்டிருந்தாலும் 2016ஆம் ஆண்டு தான் அதற்கான விநியோகத்தை ரஷ்யா செய்திருந்தது. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு S-30 ரக தாக்குதல் விமானங்களை ஈரான் வாங்க முற்பட்டிருந்தாலும் ரஷ்யா அதனை வழங்கவில்லை. அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு S-35 ரக வான் பாதுகாப்பு விமானங்களை கிட்டத்தட்ட 50 விமானங்களை வாங்குவதற்கு ஈரான் முற்பட்டிருந்தது. அதுக்கு பணத்தையும் கொடுத்திருந்தது. ஆனால் இன்று வரையிலும் அதையும் ரஷ்யா கொடுக்கவில்லை. ஆக ஒரு கொஞ்சம் MiG-29 விமானங்களை மட்டும்தான் ரஷ்யா வழங்கி இருக்கின்றது. அப்ப ரஷ்யா ஒரு பேலன்ஸான போக்கை ஈரானை விட்டும் கொடுக்க போவதில்லை. ஆனால் இஸ்ரேலை அழிப்பதற்கோ இஸ்ரேலை கடுமையாக தாக்குவதற்கோ ரஷ்யா நேரடியாக உதவுவதையும் தவித்துக் கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது. ஆனால் சீனாவுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இப்ப எனவேதான் இப்போது சீனா இந்த நேவிகேஷன், ரஷ்யன் நேவிகேஷன் சிஸ்டம் GLONASS என்று சொல்றது, GLONASS என்று சொல்றது, அதிலிருந்து இப்போது ஈரான் சீராண்ட பெய்டோ என்று சொல்றது, BEIDOU என்று சொல்றது, அந்த GPS சிஸ்டத்துக்கு மாறி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது சீனா லியோ என்ற தனது செயற்கைக்கோளின் ஊடாக உடனடியான தகவல்களை, உடனுக்குடன் தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் சிஸ்டம் வைத்திருக்கிறார்கள், பேட்ரியாட் அங்கே இருக்கிறது, அயன் டோம் அங்கே இருக்கின்றது, எந்தெந்த கப்பல் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது, அதாவது லைவ் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இந்த டிஸ்ட்ரோயர் என்ற அழிப்பான்கள், நாசகாரி கப்பல்களான டைப் 055 மற்றது டைப் 052 என்ற 2 கப்பல்களையும் ஓமான் கடற்பகுதியில் சீனா நிறுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த ஓஷியன் நம்பர் 1 என்றது சீனாவின் மிகவும் ஒரு தரம் வாய்ந்த உளவு கப்பல். அந்த கப்பலையும் சீனா இப்போது அந்த ஈரானுக்கு அண்மையான கடல் பகுதியில் நிலைநிறுத்தி இருக்கின்றது. அதன் மூலம்தான் இந்த அமெரிக்க கடற்படையினரின் நடமாட்டத்தையும் அவர்களின் கப்பல் போக்குவரத்தையும் துல்லியமாக வழங்கி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக விமானங்களும் ஈரானில் சென்று தரையிறங்கி கொண்டுதான் இருக்கின்றன. என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், வெனிசுலாவில் இருந்து சீனாவுக்கான எரிபொருள் விநியோகத்தை நிறுத்திவிட்டார்கள் அமெரிக்கா. அப்ப இனி ஈரானிலிருந்து நிறுத்துவது அல்லது ஈரானின் அந்த ஜலசந்தி ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற சீனாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமான வர்த்தகம் என்று சொல்லி அது மிக மிக முக்கியமானது ஒரு பகுதி. அந்த பகுதியை இழப்பதற்கு சீனா முன்வராது என்றுதான் கூறப்படுகிறது. இப்போது கூட அவர்கள் இன்னொன்றை இப்போது சீனா கூறியிருக்கின்றது, தொடர்ச்சியாக தாய்வானை அமெரிக்கா பலப்படுத்துமாக இருந்தால் தாங்கள் கியூபாவுக்கு ஏவுகணைகளை கொடுப்பது மட்டுமல்லாது தனது இராணுவத்தினரையும் அனுப்புவதாக ஈரான் தெரிவித்திருப்பதாக, சீனா தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இப்ப ஈரான் விடயத்தில் சீனா கொஞ்சம் தீவிரமாக இருப்பது போலதான் தெரிகிறது. நீங்கள் இப்ப ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய மென்போக்கு தொடர்பாக கூறும்பொழுது அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? டொனால்ட் ட்ரம்ப் காரணம் என்றில்லை. என்று சொன்னால் இப்ப ரஷ்யாவுடைய வெளிவார அமைச்சர் லாரோ ஒன்றை கூறியிருந்தார் என்று சொன்னால்,
உக்ரைன் பிரச்சனையில் கூட டொனால்ட் ட்ரம்பின் அமைதி முயற்சியை ரஷ்யா ஆதரிக்கிறது. ஆனால் அதற்காக அவர்கள் தீர்வில் என்று வரும்போது நாங்கள் எங்கள் தீர்வை விட்டு விலத்தப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல ட்ரம்பை திட்டத்துக்காக இல்லை, அவர் அங்கு கிட்டத்தட்ட 13 லட்சம் ரஷ்யர்கள் இஸ்ரேலியர்களாக இருக்கிறார்கள். அந்த ஒரு பேலன்ஸ், அதை அவர்கள் கிட்டத்தட்ட 15% பாப்புலேஷன். இப்ப இலங்கையில தமிழ் மக்கள் சனத்தொகை அளவுக்கு இஸ்ரேல் சனத்தொகையில் ரஷ்யர்கள் இருக்கிறார்கள். அப்ப அதற்கான ஒரு பேலன்ஸான போக்காகத்தான் பார்க்கிறார்கள். என்ன இருந்தாலும் அவர்கள் இருவருக்கும் இடையில் நல்ல உறவு இருக்கிறது. கேமராவுக்கு முன் பேசும் பொழுது ஒன்றை கூறுவார்கள், கேமராவுக்கு பின்னிருந்து தொலைபேசியில் பேசும் பொழுது இன்னொரு விடயத்தை பேசுவார்கள். அதைத்தான் நீங்கள் கூறுவதை வைத்து உணர்ந்து அதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். சரி, இப்பொழுது இந்த ஈரான் போர் தொடர்பாக நாங்கள் கூறும் பொழுது அமெரிக்கா தன்னுடைய 2வது விமானம் தாங்கு கப்பலை அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது, இது அல்லது அனுப்ப போவதாக கூறப்படுகிறது. இது என்ன காரணத்துக்காக இன்னும் பெரிதுபடுத்தப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஈரான் மீதான ஒரு அழுத்தத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த 2வது விமானம் தாங்கி கப்பலையும் அமெரிக்கா அனுப்புகின்றது. அமெரிக்காவிடம் ஏறத்தாழ 11 விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கின்றன. அது மிகவும் செலவு மிக்கவை. ஒவ்வொரு விமானம் தாங்கி கப்பலும் கிட்டத்தட்ட ஒரு மிதக்கும் படைத்தளம் போலதான் இருக்கும். கிட்டத்தட்ட 6000 பேர் அங்கு பணியாற்றுவார்கள். சிப்பாய்களை பொறுத்தவரை 80க்கும் மேற்பட்ட விமானங்கள் இருக்கும். உலங்குவானோத்திகள் என்று சொல்லி அது ஒரு மிதக்கும் முகாமாகத்தான் இருக்கும். அப்ப அந்த விமானம் தாங்கி கப்பல் வந்து விட்டால் அது ஒரு போரை நடத்த அது உதவியாக இருக்கும். இப்ப ஈராக் மீதான போர், லிபியா மீதான போர் என்று சொல்லலாம். ஆனால் இனி வரும் காலத்தில் அது எவ்வளவு தூரம், அது அந்த காலம், இப்ப அது எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவா இருக்கும் என்றது தெரியாது. ஏன்னா அப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்பயோ அடித்திருப்பார்கள். இப்போது இந்த ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள், ஏவுகணைகள், கடல் அடியிலான ஏவுகணைகள், கடல் கன்னிவெடிகள் என்று சொல்லி இப்போ கடுமையான ஒரு நெருக்கடியை அமெரிக்கா சந்தித்திருக்கின்றது. முன்னைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவிடம் தான் அதி நவீன தொழில்நுட்பங்கள் இருந்தன. சேட்டலைட் தொழில்நுட்பமாக இருக்கலாம். அவர்கள் தான் இந்த புலனாய்வு தகவல்களை வழங்குவது, அடிப்பது என்று சொல்லி ஒரு முன்னிலையில் இருந்தார். இப்போது அதனை சீனா செய்கிறது இலகுவாக. இன்னும் அவர்களை விட தெளிவான படங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கிறது, தெளிவாக காட்டிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த இழப்பு வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கின்றது. அந்த அந்த தாங்கள மேலோங்கிய நிலையை இழந்தது வந்து. இப்போ 2வது விமானம் தாங்கி கப்பல் வருவது என்னென்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தைக்கு முதல் ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக, அதாவது நாங்கள் அடிக்கப் போகிறோம் என்றதை காட்டுவதற்காக. அதே நேரம் நெத்தனியாஹு அங்கு போயிருப்பதால் நெத்தனியாஹுவை சமாதானப்படுத்துவதற்காகவும் இருக்கலாம். இனி சவுதி அரேபியாவிடம் அணு ஆயுதம் உள்ளதாக அணுக்குட்டை போட்டு விட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக உண்மைதான். சவுதி அரேபியாவிடம் வந்து அணு ஆயுதங்கள் இருப்பதாக ஏற்கனவே சவுதி அரேபியா அணுக்குண்டை வைத்திருப்பதாக, இது வந்து வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையேயான ஒரு பதற்றம் அதிகரித்து வருகின்ற இந்த நேரத்தில் ஈரான் முன்னாள் படை தளபதி வந்து, அதாவது ஹுசைன் கனானி, அவர் வந்து இந்த ரஷ்ய டுடே என்ற ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருக்கின்றார். இந்த சவுதி அரேபியாவின் அணு ஆயுதங்களை வைத்திருப்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரியும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கென்று தெரியாது. ஆனால் இதை வந்து அவர் தனது பிரத்யோக நேர்காணலில் வந்து தனது தங்கள் உளவுத்துறையின் தகவல்களை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அண்மையில் உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு நெருங்கிய உடன்பாடு. அது வந்து பாகிஸ்தான் பிரதமர் அங்கு சென்ற போது, பாகிஸ்தான் அரசு தலைவர் அங்கு சென்ற போது அவர்கள் விமானத்தை F-16 விமானம் வந்துதான் அவரை பாதுகாப்பாக அழைத்து சென்றது, ஒரு செங்கம்பள வரவேற்பு. அப்போது கூறப்பட்டது என்றால், பாகிஸ்தானிடம் இருக்கின்ற அணு ஆயுதங்களை தனக்கு ஒரு குடையாக பயன்படுத்துவதற்கு சவுதி அரேபியா இதனை சவுதி அரேபியா பாகிஸ்தானை பயன்படுத்துகின்றது என்றால், பாகிஸ்தானுக்கான அதிக நிதியுதவிகளையும் சவுதி அரேபியா தான் வழங்கி வருகின்றது. இப்ப சவுதி அரேபியா பாகிஸ்தானிடம் இருந்து அதை பெற்றுக் கொண்டதா, அல்லது என்று சொன்னால் அமெரிக்காவால் வழங்க முடியாது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் அப்படி. ஏனைய நாடுகள் சவுதி அரேபியாவுடன் அவ்வளவான நல்ல நெருங்கிய பிணைப்பில் இல்லை.
இப்ப சவுதி அரேபியா ஓரளவு ஈரான் இந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கும் நிலையை எட்டி விடுவதால் அந்த பிராந்தியத்தில் ஒரு பேலன்ஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக சவுதி அரேபியா அதனை வேறு நாடுகளிடமிருந்து பெற்றுக் கொண்டதா என்ற தொடர்பாக கூட ஒன்றும் தெரியவில்லை. என்று சொன்னால் சவுதி அரேபியா தயாரிக்கிற அளவுக்கு இல்லை. சவுதி அரேபியா சில சமயங்களில் பாகிஸ்தானின் அணுகுண்டுகளை, உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் அணுகுண்டுகள் ஐரோப்பா முழுவதும் வைக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவின் அணுகுண்டு பெலாரஸுக்குள் இப்போது கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பாகிஸ்தான் அணுகுண்டை தான் ரஷ்யா சவுதி அரேபியா தன்னகத்தை கொண்டுள்ளதா என்றது கூட தெரியவில்லை. நீங்கள் கூறினீர்கள் ஈரான் தாக்குவதற்கு தயங்காதன்னு சொன்னீர்கள். இப்ப சவுதி அரேபியாவிடம் அணு ஆயுதம் இருக்கின்றது என்று சொன்னால் பிராந்திய போருக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. உண்மைதான். அதைத்தான் ஈரான் திருப்ப கூறிக்கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா தாக்குமாக இருந்தால் இந்த போர் ஒரு பிராந்திய போராக மாறும். அமெரிக்காவின் தளங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தாங்கள் தாக்குவோம் என்று கூறியிருக்கின்றார். அப்ப அதைத்தான் இப்போது இந்த தளபதியும் கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், அதாவது அமெரிக்கா தாக்குதல் சமச்சீரற்ற ஈரானின் பதில் தாக்குதலை தூண்டும் என்று சொல்லியும், வாஷிங்டன் தாக்கினால் டெஹ்ரான் முதல் நடவடிக்கை அமெரிக்க தளங்களை நேரடியாக குறிவைக்காது, அதற்கு பதிலாக இஸ்ரேலை நோக்கித்தான் தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லியும், முக்கியமான ஹர்மூஸ் ஜலசந்தியை மூடுவார்கள் என்று சொல்லியும், அதனால் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பொருளாதார இழப்புகள் வந்தாலும் அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக அதனை நாங்கள் மூடுவோம் என்று சொல்லியும், இப்ப ஆய்வாளர்களின் கருத்தின் அடிப்படையிலும் அதுதான் கூறப்படுகிறது. என்னென்று சொன்னால், அவர்கள் ஒன்று யோசிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த ஈரான் அந்த முழு அளவிலான போர் என்று சொல்வதுதான் அமெரிக்கா உடனடியாக அதில் இறங்க முடியாமல் இருப்பதற்குரிய காரணம். இரண்டாவது, ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகள், ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் தான் காரணம். என்னென்று சொன்னால், நாங்கள் போன வாரம் கூட பேசியிருந்தோம், அமெரிக்கா ஈரான் ஃபேடோ பகுதியில் இருக்கின்ற அணு உலைகளை தாக்குவதற்கு முன்னர் துருக்கி ஊடாக சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் அடிக்க போகிறோம். அதே போல ஈரான் அமெரிக்காவை தாக்குவதற்கு முன்னர் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் அடிக்க போகிறோம். அப்படித்தான் ரெண்டு பேரும் செய்திருக்கிறார்கள். உலகத்துக்குத்தான் அது ஒரு போர், உள்ளுக்குள்ள அவர்கள் பேசி பறஞ்சு செய்ததாத்தான் இருக்கலாம். ஆனால் இப்ப என்னென்று சொன்னால், இது முழு அளவிலான போரை அமெரிக்கா எதிர்கொள்ளுமா என்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நிறைவாக தாக்குதல் மிரட்டல் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய கோப்புகள் வந்திருக்கின்ற அதனுடைய அழுத்தம், நீங்கள் பெஞ்சமின் நெட்டன்யாகு தொடர்பாக அவருடைய அரசியலில் எவ்வாறு தாக்கு பிடிக்க போகிறார் என்றால் அவருக்கு சிறை தண்டனை காத்துக் கொண்டிருக்கின்ற என்றுதான் கூறுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் ஓரளவுக்கு நீக்குவதற்காக, திசை திருப்புவதற்காகத்தான் இந்த தாக்கம் மிரட்டல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா, அல்லது உண்மையாக தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? என்று சொன்னால், இவர்களுடைய கதைகள் பேச்சுக்கள் எல்லாம் ஒரு பொய்யும் புரட்டுமாக இருக்கிறது. ஏனென்றால் போன தடவை தாக்கிய பின்னர், அதாவது மிட் நைட் ஹமர் என்று சொல்லி தாக்கிய பின்னர் சொன்னார்கள் ஈரான் 400 கிலோ யுரேனியமும் அளிக்கப்பட்டு விட்டது. இப்போது சொல்கிறார்கள் இல்லை இல்லை ஈரானிடம் இருக்கிறது. அப்போது தாக்கியதில் சேதமடையவில்லை என்றதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார். அடுத்தது எப்ஸ்டீன் ஃபைலை பொறுத்தவரையில் எப்ஸ்டீனை பலரும் தங்கள் உளவு நடவடிக்கைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். மொசாட்டும் பயன்படுத்தி இருக்கிறது, கேஜிபியும் பயன்படுத்திக்கிறது, சிஐயும் பயன்படுத்திக்கிறது. இரண்டால் எல்லா ஆவணங்களையும் தயாரித்திருக்கிறார்கள். இப்போது அது வெளிவந்தது நான் நினைக்கிறேன் இஸ்ரேலின் துணையுடன் ட்ரம்ப் மீதான ஒரு அழுத்தத்தை கொண்டு வருவதற்கு தான் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். நடத்தியதாக கூறுகிறார்கள், அது உண்மை இருக்கிறதா என்று சொன்னால், மொசாட் நடத்தியதாக கூறினாலும் அதில் ரஷ்யா புலனாய்வுத்துறையின் நடவடிக்கைகளும் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் சிஐயும் இருக்கிறது. ஆனால் எப்ஸ்டீனை பொறுத்தவரையில் அவர் யாரிடமும் கப்பம் கேட்கவில்லை, மிரட்டவில்லை, பிளாக்மெயில் செய்யவில்லை என்னும் போது இது வேறொரு அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்பட்டதாகத்தான் கருதலாம். ஆனால் இது இப்போ வெளிவந்த பிற்பாடு, அதாவது நெத்தனியாவுடைய பயணத்துக்கு முதல் அது வெளிவந்தது அவர்கள் ட்ரம்ப் மீதான ஒரு அழுத்தத்தை கொண்டு அதை மறைப்பதற்கு அமெரிக்கா ஒரு போரில் இறங்கும் என்று சில வேளை எண்ணி இருக்கிறார். ஆனால் ட்ரம்புக்கு இதனால் அழுத்தம் வருமா என்றது ஒரு கேள்விக்குரிய, அதில் பல நாடுகளும் தான் பங்கு பெற்றிருக்கிறார். அடுத்தது ட்ரம்ப் கல்யாணம் கட்டினதே அந்த எப்ஸ்டீன் கும்பல்ல இருந்த பெண்ணை தான் நிறைவணியே இருக்கிறார். அவாவும் அதுல ஒரு பங்குதாரர். இந்த மேற்குலகத்தின் அரசியல்வாதிகள்ல ஒருத்தருமே ஒரு என்னென்று சொல்வது வெளிப்படைத்தன்மையானவர்களாகவோ சுத்தமானவர்களாகவோ இல்லை. ஆனால்
பிரித்தானியா, வெவ்வேறு நாடுகள், இப்ப நோர்வே, ஸ்வீடன் என்று சொல்லி பல நாடுகள் இதில் அடிபட்டு போயிருக்கின்றன இந்த எப்ஸ்டீன் ஃபைலால அப்ப தனியா அமெரிக்கா மட்டும் தாக்கப்படவில்லை. ஆனால் இருந்தாலும் இன்னும் 3.5 மில்லியன் இருக்கின்றது. அதை அவர்கள் அதை வைத்து ஏன் வெளிவிடாமல் இருக்கிறார்கள்? இன்னும் பலரை பாதுகாப்பதற்காக தான் கூறப்படுகிறது. பாதுகாப்பதற்காகவோ அல்லது தருணம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ சொல்லலாம். நாங்கள் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னும் சில வாரங்களில், செல்லும் சில மாதங்களில் அது தொடர்பாக வரும். இனி அமெரிக்காவில் மிட் டேர்ம் வரை இருக்கின்றது. அதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்களோ யாருக்குத்தான் தெரியும். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான முருகல் நிலை தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்பவர் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.